புதுயுகம் நேயர்கள் அத்தனை பேருக்கும் இனிய காலை வணக்கம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஆரோக்கியம் குறித்தும் மருத்துவம் சார்ந்த உங்களுடைய அத்தனை சந்தேகங்களையும் எங்களுடைய நேர்லை நிகழ்ச்சிக்கு நீங்க தொடர்பு கொண்டு கேட்கலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 0444459444. பொதுவாக ஒப்பீனியன்ஸ், அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயத்தை பற்றின கருத்துக்கள் வேறுபடும்னு சொல்லலாம். வாட்ச் மாதிரி என்னுடைய வாட்ச்ல இருக்கிற டைம் தான் கரெக்ட் அப்படின்ட்டு ஒருத்தரும் சொல்ற மாதிரி ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி விவாதிக்கும் பொழுது எக்கச்சக்கமான ஒப்பீனியன்ஸ் வரலாம். ஆனா அந்த ஒப்பீனியன்ஸ்ல எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன், அந்த ஒரு துறை சார்ந்தவர்கள் சொல்ற விஷயங்களை தான் நம்ம முழுமையா நம்பணும். அதை தவிர்த்து சொல்ற நிறைய விஷயங்களை நம்ம ஓரளவுக்கு கன்சிடர் பண்ணலாம். பட் அதுதான் உண்மை அப்படின்னு நம்பக்கூடாது. இது பொதுவா நிறைய விஷயங்களுக்கு பொருந்தும்னு சொல்லலாம். ஆனா மருத்துவம் குறித்து ஒரு ஆலோசனை அப்படின்னு பொழுது மருத்துவர்கள் கிட்ட இருந்து நீங்க அந்த ஆலோசனை பெற்றுக்கொள்வதுதான் ஒரு சரியான ஒரு வழிமுறையா இருக்கும். இதனால நிறைய தவறான விஷயங்களை தவிர்க்கலாம். நெகட்டிவான நிறைய விஷயங்களும் நாம தவறான ஒரு ட்ரீட்மெண்ட்குள்ளேயோ தவறான ஒரு சிகிச்சை முறையிலோ போய் சிக்கிக்கிறத தவிர்க்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்க இன்னைக்கு தொடர்பு கொண்டு கேட்கலாம். உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்காக டாக்டர் நவீன் பாலாஜி ஹெர்போகேர் ஹாஸ்பிட்டலுடைய சேர்பர்சன் டாக்டர் நவீன் பாலாஜி அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம் 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 வணக்கம். சொல்லுங்கம்மா. ஸோ டாக்டர், இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்கள் குறித்து நம்ம ஒவ்வொரு நாளும் பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். பொதுவாக நம்ம மருத்துவம் சார்ந்து பேசும்பொழுது ஒவ்வொரு பிரச்சனையை சுற்றி இருக்க மித்ஸ், அதாவது பொய்யான கருத்துக்கள் எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில பரவி இருக்கு அப்படிங்கறது குறித்து பேசுறோம். ஸோ அந்த மாதிரி நீங்க சந்திக்கிற பேஷண்ட்ஸ்ல எந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தை பத்தி ரொம்ப அதிகமான தவறான கருத்துக்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அது நீங்கள் அப்படி கேட்டிங்கன்னா எல்லாத்தையும் தான் சொல்ல முடியும் என்னால். அதாவது குறிப்பிட்டுன்னு சொல்லலாம். இல்லை, குறிப்பிட்டு கிடையாது. ஆக்சுவலாக மருத்துவம் அப்படிங்கிறதே என்னை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் தேவையில்லைன்னு தான் சொல்லுவேன். இதுதான் பதில். என்ன சார் சொல்கிறீங்க, மருத்துவ நிகழ்ச்சியில் மருத்துவம் தேவையில்லைன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு நினைக்கலாம் நீங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, மருத்துவம் என்பதே நமது உடம்பே பார்த்துக்கும். நம்ம உடம்புக்குள்ளே எல்லா விதமான சக்திகளுமே இருக்குது. நம்ம உடம்புக்குள்ளே என்னென்ன மாதிரி கழிவுகள் தேங்குது, அதை எப்படி வெளியேற்றணும், அதை வியாதியை சரி பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம உடம்புக்கு தெரியும். நம்ம உடம்புக்குள்ளே எல்லா விதமான ஆற்றலுமே இருக்குது. அந்த ஆற்றலை உணராமல் நாம் வெளியில் மருந்து தேடுறதுனால தான் நம்ம இவ்வளோ பிரச்சனையே. இதை தான் நான் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலுமே சொல்கிறது. நான் வெளிப்படையாக பேசிடுவேன். இதெல்லாம் உள்ளதை உள்ளதென்று சொல்லுங்கள், இல்லதை இல்லதுன்னு சொல்லுங்கள், பைபிள். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, மருத்துவம் அப்படிங்கிறதே யார் ஒருத்தருக்குமே தேவைப்படாது. எப்போ அப்படின்னா, அந்த இறைவழியில் நாம் பயணிக்கும் பொழுது, இறைவழியில் பயணிக்கும் போது மருத்துவம் தேவைப்படாது. அப்போ இறைவழினா என்ன அப்படின்னு காட்டுனோம்னா, நேர்பட வாழ்தல். நேர்பட வாழ்தல்னா என்ன? மனசும் சுத்தமாக இருக்கணும், உடம்பும் சுத்தமாக இருக்கணும். அப்போ உடலும் சுத்தமாக இருக்கக்கூடிய வழிமுறைகளை உடம்பே நமக்கு சொல்லிக் கொடுக்கும். மனசு சுத்தமாக இருக்கக்கூடிய வழிமுறைகளையும் உடம்பே நமக்கு சொல்லிக் கொடுக்கும். இப்போ ஒரு காரியத்தை செய்யணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த காரியத்தை செய்யும் பொழுது இது வேணும் வேணாங்கிறது மனசு கண்டிப்பாக சொல்லும். இது எல்லாத்துக்குமே நடந்திருக்கும். இன்ஸ்டிங்க்ட்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக இது இன்ட்யூஷன் சொல்கிறோம் இல்லையா? அதாவது என்னென்னா, அவங்க ஒரு காரியத்தை செய்வாங்க, வேண்டான்னு சொல்லும். ஆனால் அவங்க தன்னுடைய கணவரோ இல்லை மனைவியோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ அவங்களுடைய தூண்டுதல் பேரில் செய்வாங்க. கடைசியில் மிகப்பெரிய பிரச்சனை மாட்டுவாங்க. அப்போ தான் சொல்லுவாங்க, அன்னைக்கே நினச்சேன், அன்னைக்கே மனசு சொன்னிச்சு. உண்டாலிங்களா? இது எல்லாத்துக்குமே நடக்கும். இது யாருக்கு அதிகமாக நடக்கும்னா, யார் அதிகமாக நேர் வழியில் இருக்கிறார்களோ, நேர்பட பேசுதல், நேர்பட வாழ்தல், இந்த வழிமுறை வாழ்கிறாங்களோ அவர்களுக்கு அதிகமாக இருக்கும். அவ்வளோதான். ஸோ கண்டிப்பாக மருத்துவம் என்பதே பார்த்தீங்கன்னா என்னை பற்றி தேவைப்படாது. அதை பற்றி விளக்கமாக பேசணுன்னாமல் அதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, அதாவது பார்த்தீங்கன்னா எது உண்மை எது பொய் என்று புரியாமல் நம்ம இந்த உலகத்தில் இவ்வளோ விஷயம் சந்திச்சிட்டோன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அது உண்மைதான். என்ன அப்படின்னா, இன்றைக்கு சாதாரணமாக ஒரு அறுவை சிகிச்சை வச்சுக்கோங்களேன், ஒரு ஆப்ரேஷன், உண்மையாக ஒரு பைல்ஸுக்கோ ஹார்ட்டுக்கோ ஏதோ ஒரு ஆப்ரேஷன். என்னையை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நீங்கள் எந்த மருத்துவ முறைக்கு வேணால் போங்க, ஆயுர்வேதா வாங்க, சித்தா வாங்க, இல்லை இயற்கை மருத்துவத்துக்கு போங்க, இல்லை நவீன மருத்துவத்துக்கு போங்க, எங்கே வேணால் போங்க. ஆனால் எங்கே போனாலுமே ஒரு 4 ஒப்பீனியன் 2 ஒப்பீனியன் 3 ஒப்பீனியன் வாங்க முதல்ல. இப்போது ஒரு டாக்டர் இருக்கார், அவருக்கு அதே படிப்பு தான், ஒருத்தருடைய கூட்டம் அதிகமாக போகுது, ஒருத்தருடைய கூட்டம் யாருமே இல்லை. ஒரு ஹோட்டல் இருக்குது, ஒரு ஹோட்டலுக்கு அதிகமாக இருக்குது, ஒரு ஹோட்டலில் கம்மியாக இருக்குது. வித்தியாசம் இருக்கா இல்லையா? இப்போது உங்கள் வீட்டிலே இருக்காங்கன்னா நீங்கள் சமைக்கிறதுக்கும் உங்கள் மதர் சமைக்கிறதுக்கும் இல்ல, நிறைய வித்தியாசம் இருக்கு. நீங்க சமைக்கிறதே இல்ல, வித்தியாசம் இருக்கு. அதே பருப்பு தான், அதே எண்ணெய் தான், ஆனால் டேஸ்ட் வித்தியாசம் இருக்கா இல்லையா? ஸோ அப்போ அந்த மாதிரி அவர்களுடைய எக்ஸ்பீரியன்ஸு, மனநிலை, அவங்களுடைய இறைத்தன்மை பொறுத்து அந்த சிகிச்சை முறைகள் மாறும். என்னை பொறுத்த வரைக்கும் எந்த சிகிச்சை முறையை எடுத்துக்கோங்க, ஆனால் ஒரு 4 பேர்த்திட்டே 4 மருத்துவர்கள்ட்டையாவது கன்சல்ட் பண்ணிட்டு ஒப்பீனியன் வாங்கிட்டு பண்ணுறது தான் சரியாக இருக்குன்னு தான் என்னுடைய வாதமும் கூட. ஆனால் அது மருத்துவர்கள் கிட்ட வாங்கிக்கணும் அப்படிங்கிறத ஒரு ஹைலைட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் டாக்டர். கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் குறித்து நம்ம தொடர்ந்து பேசலாம். மருத்துவம் சார்ந்து மட்டும் இல்லை, ஒரு வாழ்க்கை முறை சார்ந்து நிறைய விஷயங்களை டாக்டர் நவீன் பாலாஜி அவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு என்ன கேள்வி இருந்தாலும் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்கலாம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்களா? வணக்கம்.
ஓகே, கால் வந்து கட் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் காலர்ஸ் வந்து கால் பண்ணும்பொழுது டிவி வால்யூம் வந்து மியூட் பண்ணிடுங்க. அப்பதான் நீங்க கேட்கக்கூடிய கேள்விகளை வந்து எங்களுக்கு ரொம்ப தெளிவா வந்து விழும். அது மட்டும் இல்லாம சிக்னல் கரெக்டா இருக்கிற இடத்துல இருந்து வந்து கால் பண்ணுங்க. உங்களுக்கு கேள்விக்கான பதில் நிச்சயமா கிடைக்கும். வணக்கம். ஹலோ வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. நான் சிவகாசியில இருந்து மகாலட்சுமி பேசுறேன். சொல்லுங்க மகாலட்சுமி, உங்க கேள்வி என்ன? எனக்கு வேலை செய்யும் போதே ரொம்ப அலுப்பா இருக்கு. டயர்டா இருக்கீங்களா? ரொம்ப டயர்டா இருக்கு. 2 வேலை செஞ்சோடனே கொஞ்ச நேரம் படுத்துடலாம் போல இருக்கு. உடம்பும் ரொம்ப பருமனா இருக்கு. என்ன வெயிட் இருக்கீங்கம்மா? வெயிட் 78. என்ன வயதுமா இப்போ உங்களுக்கு? இப்ப 35. 35. உங்களுக்கு திருமணம் ஆயிட்டு குழந்தைகள் இருக்காங்க? குழந்தைகள் 2 குழந்தைகள். 2 குழந்தைகள் இருக்காங்க. சரி, டாக்டர் இருக்காங்கம்மா, கேட்கலாம். கொஞ்சம் லைன்லேயே இருக்குமா? ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம்மா, கொஞ்சம் லைன்லேயே இருங்க. ஒரே ஒரு சின்ன ப்ரேயர் மட்டும் பண்ணிடுறேம்மா. சரியா. அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. நீங்கள் குழந்தை வந்து அறுவை சிகிச்சையாமா இல்லை நார்மல் டெலிவரியாமா? அறுவை சிகிச்சை தான். ஆமாம். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து உடல் பருமனாச்சு இல்லையா? அதுக்கப்புறம் தான் முதுகு வலி இடுப்பு வலிலாம் வந்துச்சு இல்லையா? நிகழ்ச்சியை பாருங்கள். ஓகே, விஷயம் எவ்வளோதாம்மா. அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, முதுகு வலி அப்படின்னோடனே உடனே வந்து முதுகில் ஆப்ரேஷன் பண்ணுங்க, இல்லை வந்து செர்விக்கல் பிரச்சனை ஆப்ரேஷன் பண்ணுங்க, இதெல்லாம் நான் ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன் எந்த சூழ்நிலையுமே. ஏன்னா நாம் செய்யக்கூடிய ஆரம்பத்தை சொல்லிட்டேன் நாம் செய்யக்கூடிய தவறுகள் தான் வியாதியாக மாறுது. அப்போது இந்த கர்ப்பப்பை அப்படிங்கிற இந்த உறுப்பு அப்படிங்கன்னு சொல்லக்கூடிய இந்த கர்ப்பப்பையை நம்ம எல்லாருமே என்ன நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஏதோ ஒரு சாதாரணமான ஒரு பை, சுருக்கு பை மாதிரி நினச்சிட்டு இருக்கோம். நம்ம இல்லை, அப்படி தான் நினச்சிட்டு இருக்கிறோம் நாம். ஆனால் இஸ்லாத்தில் வந்து திருக்குறானில் ஒரு வசனம் உண்டு. என்ன அப்படின்னா, உனது உயிர் சக்தியாக கர்ப்பப்பையை பால்படுத்த ஒருபோது நான் அனுமதிக்க மாட்டேன். இன்றைக்கும் இஸ்லாமிய நாடுகளில், இன்றைக்கும் மலேசியா போன்ற நாடுகளில் அந்த கர்ப்பப்பையை வந்து பால்படுத்துறதுக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு அனுமதி கிடையாது. ஆனால் இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த கர்ப்பப்பையுடைய சக்தியை நம்ம புரிஞ்சிக்கல. கொஞ்சம் எனக்கு டைம் வேணும், நீங்கள் உடனே கால்ஸ் கொடுத்துறாதீங்க எனக்கு. அதாவது என்னென்னா, நம்ம என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சரியாக கொண்டு போய் சேர்க்க நினைக்கிறேன் நான். அப்போது இன்றைக்கி வந்து இந்த 84 லட்சம் வகையான ஜீவராசிகளை கடவுள் படைக்கிறாரு. படைச்சிட்டு கடைசி படைப்பாக இறைவனை துதிபாடி கொண்டிருப்பதற்காகவே படைக்கப்பட்ட படைப்பு தான் மனித படைப்பு. கடைசி படைப்பு 84 லட்சம் வகை. குதிரைனா ஒரு வகை, ஆடுனா ஒரு வகை, அந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரி 84 லட்சம். இறைவனுடைய படைப்பு அதிசயமாக இருக்குது. கடைசி படைப்பு தான் மனிதன். அதில் ஆணை படைக்கிறாரு. ஆணை படைச்சதுக்கப்புறம் அவருக்கு வந்து முழுமை அடையலை. இன்னும் அதிகமான ஒரு விஷயத்தை கொடுக்கணும். அப்போ என்ன பண்ணுறாருன்னா, அடுத்து தான் பெண்ணை படைக்கிறாரு. கடவுளுடைய கடைசி படைப்பை பெண்ணு தான். பெண்ணை படைக்கிறதுக்கு மட்டும் 6 நாள் எடுத்துறாரு. நாம் எல்லாருமே பெண்கள் வந்து மென்மையானவர்கள், பலவீனமானவர்கள் நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே பலமுள்ளவர்கள் பெண்மை தான். ஏன்னா அவர்களுடைய மனசு, அன்பு, கருணை அதெல்லாம் வந்து பூ மாதிரி இருக்கும். ஆனால் தாங்கக்கூடிய விஷயத்தில் வந்து பூமி மாதிரி அவ்வளோ கடினம். இன்னும் ஏன் வந்து அதனால தான் குழந்தை பிறக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெண்களை தேர்ந்தெடுத்தார் இறைவன். அடுத்து நிறைய குடும்பத்தில் பாருங்களேன், ஒரு பெண் இல்லைன்னா ஆணால் வாழ முடியாது. ஆனால் ஆண் இல்லாமல் நிறைய பெண்கள் தன்னுடைய குழந்தைகளை படிக்க வச்சு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து உலகத்தில் வந்து சமுதாயத்தில் ஒரு நல்ல ஒரு நிலையில் கொண்டு வந்த பெண்கள் எவ்வளவோ கோடிக்கணக்கான பெண்கள் இருக்காங்க. அவ்வளவு பலம் வாய்ந்தவர்கள் தான் பெண்கள். நாம் 2 இடத்த கையெடுத்து கும்பிட்றோம். சாமி இருக்கக்கூடிய இடம், கடவுள் இருக்கக்கூடிய இடத்துக்கு பேர் கருவறை. குழந்தை உருவாகக்கூடிய இடத்துக்கு பேரும் கருவறை தான். மீண்டும் சொல்கிறேன், இறைவன் இருக்கக்கூடிய இடத்துக்கு பேர் கருவறை, குழந்தை உருவாகக்கூடிய இடத்துக்கு பேரும் கருவறை தான். ரெண்டுமே உயிர் சக்தி மிக அதிகமானது. அப்போது ஆண்களுக்கு விதைப்பை, பெண்களுக்கு கர்ப்பப்பை. நம்முடைய உயிர் சக்தி இருக்கக்கூடிய இடம் தான் கர்ப்பப்பை. அங்கே தான் வந்து ஒரு உயிரே பிறக்குது, குழந்தையே பிறக்கக்கூடிய அத்தனை விதமான இடம் சூழ்நிலைகள் அங்கே தான் இருக்குது. அப்போ இந்த கர்ப்பப்பையை நாம் என்ன பண்ணுறோம்னா, கர்ப்பப்பையில் வந்து மென்சஸ் அதிகமாகுது, இல்லை கம்மியாகுது, இல்லை சம் ப்ராப்ளம்ஸ் கட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கர்ப்பப்பையில் நாம் அறுவை சிகிச்சை செய்யும் பொழுதோ இல்லை கர்ப்பப்பையை எடுக்கும் பொழுதோ இந்த மாதிரி சமயங்களில் தான் ஆரம்ப காலங்களில் நமக்கு தெரியறதில் பண்ணிடுறோம். அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் தான் மூட்டு வலி, முதுகு வலி, கழுத்து வலி, செரிமான கோளாறு, கேஸ்ட்ரிக்கு, மலச்சிக்கல், சர்க்கரை வியாதி, முடக்குவாதம் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள், இந்த மாதிரி நிறைய பாதிப்புகளை நான் பார்த்துட்ருக்கேன். நீங்கள் கேட்டிங்க இல்லையா, நீங்கள் எந்த வியாதியை பற்றி பர்டிகுலர் சொல்லுங்க பார்த்தீங்கன்னா, ஒவ்வொன்றுமே எனக்கு வந்து அனுபவம் இருக்குது. அப்போது என்னையை பொறுத்த வரைக்கும் தயவு செய்து சொல்கிறேன், எடுத்தவங்க விட்டுருங்க. அவங்களுக்குள்ள கர்ப்பப்பை கட்டிகளோ இல்லை கர்ப்பப்பை பிசிஓடி பிரச்சனைகளோ, சாக்லேட் கட்டிஸ், இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் எளிமையாக தீர்த்து கொள்ளக்கூடிய உணவு முறைகள் இருக்குது. அதை சாப்பிட்டாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும்.
எந்த சூழ்நிலையிலுமே வந்து கர்ப்பப்பையை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறதோ இல்லை கர்ப்பப்பைக்காக வந்து வேற வந்து அறுவை சிகிச்சைகளோ அவசியம் பண்ணக்கூடாது. இந்த கர்ப்பப்பையை நாம் பால்படுத்தும் பொழுது ஒட்டுமொத்த உயிர் சக்தி வந்து பாழாயிரும். இன்றைக்கி பெண்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லா விதமான பாதிப்புகளுக்கும் அதுதான் காரணம். ஸோ அவர்களுக்கும் அதுதான் காரணம். நம்ம பக்கத்துலேயே நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க எந்த ஒரு சாத்தூர் சொன்னா நினைக்கிறதோ ஒரு சொன்னாங்க, பக்கத்தில் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு இந்த தமிழகத்தில் 51 இடங்கள் இருக்குது, 70 டாக்டர்ஸ் வந்து பணியில் இருக்காங்க. நீங்கள் இந்த பக்கத்தில் போய் ஹாஸ்பிட்டல் பாருங்கள், நம்ம ஹாஸ்பிட்டலே இருக்குது, நம்பர்ஸ் கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். நிச்சயமா டாக்டர் சொன்ன ஆலோசனை வந்து பின்பற்றுங்கம்மா. உங்களுடைய உடல் பருமனுக்கு வந்து எளிமையான முறையில் நேச்சுரலான முறையில் வந்து உடல் பருமனை வந்து இழைக்க முடியும். அதுக்கான சப்ளிமெண்ட்ஸோ ஆர்டிஃபிஷியல் மெத்தட்ஸோ இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கக்கூடிய முயற்சிகளில் வந்து ஈடுபட வேண்டாம். டாக்டர் சொன்ன ஆலோசனைப்படி வந்து முயற்சி பண்ணி பாருங்க, உங்கள் பிரச்சனைக்கான தீர்வு நிச்சயமாக கிடைக்கும். இதே மாதிரியான உங்களுடைய அத்தனை சந்தேகங்களையும் ஒரு சின்ன விளம்பர இடைவேளைக்கு அப்புறமா எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் திரும்ப கொண்டு கேட்கலாம். இது டாக்டர் ஆன் கால். வெல்கம் பேக் டு டாக்டர் ஆன் கால். ஆரோக்கியம் குறித்தும் மருத்துவம் மட்டும் இல்லாமல் வாழ்வியல் சம்பந்தமாகவும் எக்கச்சக்கமான விஷயங்களை திரு நவீன் பாலாஜி அவர்கள் நம்மளுக்காக எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது சம்பந்தமாக என்ன உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் எங்களுடைய நேர்லை நிகழ்ச்சிக்கு நீங்கள் திறப்பு கொண்டு கேட்கலாம். திறப்பு கொள்ள வேண்டிய எண் 0444459444. வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. நான் தூத்துக்குடியில இருந்து சுதா பேசுறேங்க. சொல்லுங்க சுதா, உங்களுடைய கேள்வி என்ன? என் பையனுக்கு 8 வயசு ஆகுதுங்க. அவன் வந்து ஹைட் 155 இருக்கிறான், வெயிட் 44 இருக்கிறான். சரிங்கம்மா. அவனுக்கு வந்து இந்த டான்சில்ஸ் இருக்கு, அதனால வாய் வழியாவே மூச்சு விடுறான், தூங்கும் போதும் வாய் வழியாவே சுவாசிக்கிறான். அதான் சளி தொந்தரவு, அந்த மூக்கு வழியா சளி வந்துட்டே இருக்கு. 2 வருஷமா அந்த தொந்தரவு இருக்குது. சரிங்கம்மா, டாக்டர் இருக்காங்கம்மா, நம்ம கேட்கலாம். நல்லா சாப்பிடுறான், நல்லா தூங்குவான். சரிம்மா, டாக்டர் இருக்காங்கம்மா, கேட்கலாம். அம்மா எங்கேருந்து பேசுகிறீங்க? தூத்துக்குடியில இருந்து பேசுறோம். ஓகேம்மா, பையனுக்கு என்ன வயசாச்சு? 8 வயசு ஆகுது. சரி, நீங்கள் வந்து சொன்னீங்க சளி அதிகமாக இருக்குது, அவனால் மூச்சு விட முடியல, டான்சில் இருக்குன்னு சொன்னீங்க. ஆமாம். நான் ஒரு கேள்வி கேட்குறேன் உங்களோட இடத்துல. இதெல்லாம் சொன்னீங்களே, ஏன் வந்து அதாவது மோஷன் சரியானபடி போக மாட்டேங்கிறான், பசி இல்லைங்கிறத சொல்லலை நீங்கள்? இல்ல, நல்லா சாப்பிடுறான், நல்லா டெய்லி காலையில மோஷன்லாம் போயிடும். எத்தனை முறை போறான்? எத்தனை முறை போறாங்க? ஒன் டைம் தான். இல்லம்மா, அதாவதுமா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நம்ம உடம்புல வந்து கழிவுகள் அப்படிங்கிறது எங்கெங்கே தேங்கும் அப்படின்னா, ஹார்ட்டில் தேங்குனுச்சுன்னா இதய பாதிப்புன்னு சொல்கிறாங்க, கண்ணில் தேங்குச்சுன்னா கேட்ராக்ட்னு சொல்கிறாங்க, நுரையீரலில் தேங்குச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்துமா சளி வீசின்னு சொல்கிறோம். நாம் வயிற்றில் தேங்குச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து கல்லீரல் பிரச்சனைகள், மண்ணீரல் பிரச்சனைன்னு சொல்கிறோம். கிட்னியில் தேங்குச்சுன்னா வந்து கிட்னியில் பாதிப்பு, மூட்டில் தேங்குச்சுன்னா முடக்குவாதம், முட்டுவாதம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இடத்துல ஒரு பேர், அவ்வளோதான். கழிவுகள் தேங்குறது ஒரே விஷயந்தான். வியாதிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்று தான். அது உடம்புல எங்கே வந்து நமக்கு வெளிப்படுதோ அது வியாதி பேர் வச்சுருக்கோம், அவ்வளோதான். கண்டிப்பாகம்மா உங்கள் குழந்தைக்கு மோஷன் சரியானபடி போகாதுமா. மோஷன் போகுது அப்படின்னாவே, யூரின் போனாவே அதிகமாக ஸ்மெல் அடிக்கும். ஹலோ, அதிகமான வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேட் ஸ்மெல் அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக இருக்குங்களா? ஆமாம் ஆமாம், நீங்கள் நிகழ்ச்சி பாருங்கள். ஓகே, அடிப்படை இதுதான். அதாவது இப்படி தான் சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு புரியுறதில்லை, அவங்கள சொல்லி தப்பு கிடையாது, அவங்களுக்கு வந்து புரியுறதில்லை ஏன் பேட் ஸ்மெல் வரணும். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா மலம் அப்படிங்கிறதே வந்து நாம் எல்லோரும் பாருங்கள் தப்பு பண்ணுறோம் பாருங்கள். காலையில் ஒரு முறை போகிறோம், அவ்வளோதான். இதை தான் நினச்சிட்ருக்குறோம். நான் என்ன கேட்குறேன்னா, 3 வேளை சாப்பிட்றீங்கல்ல, 3 வேளை போகணுமா இல்லையா? அட்லீஸ்ட் 2 வேளையாக போகணுமா இல்லையா? இது யாருக்குமே புரியுறதில்லை. அப்போது நாம் எந்த அளவிற்கு நாம் வந்து உள்ள இன்டேக் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளியில் போகணும். அது யாரும் வாட்ச் பண்ணுறதே கிடையாது, இதை அவங்க சரியானபடி அவங்க பண்ணிட்டாங்கனாவே உடம்புல எல்லாமே சரியாயிடும். அப்போ நம்ம உடம்புல வியாதிகள் அப்படிங்கிறது ஏன் உருவாகுதுன்னா, சாப்பிடக்கூடிய சாப்பாடு முழுமையாக செரிமானமாகி, செரிமானமான சத்துக்கள் நல்ல சக்தியாக, நல்ல இரத்தமாக, நல்ல எலும்பாக, நல்ல தசையாக, நல்ல நரம்பாக, நல்ல திசுக்களாக, நல்ல செல்களாக மாற்றப்பட்டு கழிவுகள் முழுமையாக முறையாக வெளியேற்றப்பட்டுச்சுன்னா வியாதி இல்லை. இதுதான் பிரச்சனையே. இது யாருமே உணர்றது கிடையாது. அப்போது நான் கேட்குறேன், இப்போ சாதாரணமாக ஒரு நைட்டு, இப்போ சப்போஸ் வந்து இப்போ மெட்ராஸில் இருக்கிறோம், மதுரைக்கு போகிறோம், நைட்டு ஃபுல்லாக வந்து பஸ்ஸில் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், தூக்கம் இல்லை. அடுத்த நாள் காலையில் எப்படி இருக்கும்? தலைவலிக்கும், கண் எரிச்சலாக இருக்கும், பதட்டமாக இருக்கும், பயமாக இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே யாரை பார்த்தாலும் ஒரு மாதிரி இரிட்டேஷனாக இருக்கும், சோர்வாக இருக்கும். உண்டா இல்லையா? செக் பண்ணி பாருங்கள், பிபி இருக்கும். செக் பண்ணி பார்த்தா பிபி இருக்கும். இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க,
சாப்பிட்றதுக்கு முன்னாடி பசி இருக்கு இல்லையா, சாப்பிட்றதுக்கு முன்னாடி பிபி கம்மியாக இருக்கும், சாப்பிட்டோடனே பிபி அதிகமாகும். ஏன்னா செரிமானத்துக்கு அங்கே ரத்த ஓட்டம் வேணும். காலையில் எழுந்திரிச்சோடனே மோஷன் யூரின் போகணும், மோஷன் போகிறதுக்கு முன்னாடி பிபி அதிகமாக இருக்கும், மோஷன் போயிட்டாங்கன்னா பிபி கம்மியாயிரும். ஆனால் அதை ப்ரெஷர் பண்ணி தள்ளிடும் வெளியே. குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி பிபி அதிகமாக இருக்கும், குழந்தை பிறந்ததுக்கு பிபி நார்மல் ஆயிரும். ஏன்னா அந்த குழந்தைய வந்து வெளியே தள்ளணும், அப்போ ப்ரெஷர் வேணுமா இல்லையா? ஸோ இதெல்லாமே இயற்கையாக இருக்கக்கூடியது. இப்போ நீங்கள் ஆமாம் அடிப்படை. இப்போ நம்ம இருக்கிறோம், இப்போ நம்ம வந்து இப்போ 3rd ஃப்ளோர் இருக்கிறோம். நான் என்ன பண்ணுறேன்னா வேக வேகமாக வந்து லிஃப்ட் யூஸ் பண்ணாமல் படிக்கட்டில் ஏறி வரேன், ஏறி வந்து இங்கே உட்காறேன். எப்படி இருக்கு எனக்கு? ஹார்ட்லாம் பயங்கரமாக அடிக்கும், மூச்சு வாங்குமா? உடனே நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு டாக்டர் உங்களுக்கு வந்து பிபி இருக்க மாதிரி இருக்குது, மூச்சு வாங்குறீங்க, ஒரு மாத்திரை போடணும்னா சரியாக இருக்குமா? இருக்காது இல்லை. அப்போ ஏன்னா இப்போ நான் ஏறி வரும் பொழுது வேகமாக நடக்கும்பொழுது எல்லா செல்களுக்கும் ரத்த ஓட்டம் வேணும், ஆக்சிஜன் வேணும், கார்போஹைட்ரேட் அது குளுக்கோஸ் வேணும், எல்லாமே வேணும். அதனால் உடம்பு வேகமாக செயல்படுது. உண்டாடிங்களா? அப்போது நார்மலாக இருக்கும்போது எந்த நேரத்தில் என்ன வேணுங்கிறது உடம்புக்கு தெரியும். ஓடும்போதும் நடக்கும் பொழுதும் வேகமாக பண்ணும் பொழுதும் பிபி அதிகமாகுது. அப்போ நார்மலாக ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்கும் பொழுது பிபி அதிகமாக இருக்குன்னா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது உடம்புக்குள்ளே ஏதோ பிரச்சனை இருக்குது. அதை சரி பண்ணுறதுக்காக உடம்பு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறது அர்த்தம். ஸோ அப்போ என்னென்னா நைட்டு ஃபுல்லாக தூங்கலை, அடுத்த நாள் காலையில் பிபி இருக்குது, இல்லை தலைவலிக்குது, அப்போ தலைவலிக்கு மாத்திரை போடணுமா, படுத்து தூங்கணுமா? இப்போ நைட்டு ஃபுல்லாக பஸ்ஸில் போகிறீங்க, தூக்கமே இல்லை. இப்போ நீங்கள் கூட பார்த்தீங்கன்னா நைட்டில் வந்து ஒர்க் இருக்குது, ஒரு 2-12 வரைக்கும் ஷூட் நடக்குது, அடுத்த நாள் காலையில் எப்படி இருக்குது, தலைவலிக்குமா இருக்காதா, ரொம்ப கஷ்டமாக இருக்குமா இருக்காதா? அதுக்கு மாத்திரை போடுவீங்களா, தூங்கணுமா? அதைத்தான் நான் சொல்கிறேன். முதல்ல இந்த வாழ்வியல் முறைகளை நீ மாற்றிக்கொள்ளாமல் மருந்து எப்படி குணப்படுத்தும்? என்னுடைய வாதமே அதுதான். ஒவ்வொரு நிகழ்ச்சியும் சொல்கிறது அதுதான். தயவு செய்து எனக்கு கேட்பாங்க, சார் மருந்து இது சாப்பிடலாமா? முதல்ல சாப்பிட்றது நிப்பாட்டு, முதல்ல பழக்க வழக்கம் மாற்று, நல்லபடியாக தூங்கு, சாப்பிடுங்க. என்ன உடம்பு என்ன சொல்லுதோ அதை கேளுங்க. இது பார்த்தீங்கன்னாவே வந்து வியாதி இல்லை, சும்மா மருந்து நம்ம மருந்துக்கு அடிமையாயிட்டோம். நம்ம மருந்தே வேண்டாம், அந்த கான்செப்ட்லேருந்து முதல்ல விலகணும். அதனால் கண்டிப்பாகமா உங்கள் குழந்தைக்கு வந்து சளி அப்படிங்கிறது பெரிய பிரச்சனையே கிடையாது. எவ்வளவு வருஷ பிரச்சனைகள், ஆஸ்துமா, வீசிங், எத்தனை வருஷம் பிரச்சனைஞ்சாலும் சரி, ஜஸ்ட் 1 மந்தில் கம்ப்ளீட்டாக சரியாயிருவீங்க. தூத்துக்குடியில் ஆல்வின் ஹோட்டல் பக்கத்தில் நம்ம ஹாஸ்பிட்டல் இருக்குது, நம்ம பிரான்ச்சே இருக்குது, போய் பாருங்கள். டாக்டர் வந்து அங்கே மகேஸ்வரின்னு நினைக்கிறாங்க, BSMS. ஓகே, ஸோ டாக்டர்ஸ் ஆலோசனை வந்து பின்பற்றுங்கம்மா. இந்த பிரச்சனைக்கான தீர்வு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கான சிம்டம்ஸை வந்து பார்த்துட்டு இருக்கீங்க, பட் அதுக்கு பின்னாடி வந்து என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நிச்சயமாக ஒரு கன்சல்டேஷன் நீங்கள் எடுத்துக்கணும். முயற்சி பண்ணி பாருங்கள், உங்கள் பிரச்சனைக்கான தீர்வு நிச்சயமாக வந்து கிடைக்கும். டாக்டர், நம்ம இதை பற்றிலாம் வந்து பேசிட்டு இருக்கும்பொழுது இப்போது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இப்போ வந்து நோய் அப்படின்னு நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து வகைப்படுத்தும் பொழுது நீங்கள் சொல்கிற விஷயங்களை வச்சு நான் யோசிக்கிறேன், ஒருவேளை இது எல்லாமே வந்து வேறு பிரச்சனைக்கான ஒரு சிம்டங்கள் தானா? இன்னும் கொஞ்சம் டீப்பாக பேசலாமா? நிச்சயமா சார். இப்போது ஒரு பெரிய ரூம் இருக்குது, அந்த பெரிய ரூமில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் காற்று வெளியே போகாது. உள்ளுக்குள்ளே வந்து என்னாச்சு, திடீர் நைட்டில் வந்து ஒரு கரண்ட்டு ஷார்ட் சர்க்யூட் ஆகிடுச்சு. ஷார்ட் வந்து ஆனவுடனே உள்ளே பற்றிட்டு எரியுது. சேர்ஸ்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சேர்ஸ்லாம் பற்றிட்டு எரியுது. எரியும் போது புகை வருமா இல்லையா? புகை போகிறதுக்கு வழியே இல்லை. ஒரே ஒரு இடத்துல மட்டும் சின்ன ஓட்டை இருக்குது, அந்த ஓட்டை வழியே புகை போகுது. ரோட்டில் ஒருத்தர் போகிறவர் பார்த்துட்டு இந்த புகை வருது, இந்த இடத்துல தான் பிரச்சனை அப்படின்னா அது சரியா? கிடையாது. இல்லை. இன்னொரு இடத்துல புகை வருது, இன்னொரு ஓட்டம் இருக்குது, அந்த இடத்துல ஒருத்தர் பார்த்துட்டு இங்கே தான் பிரச்சனை அப்படின்னா சரியா? இல்லை. உள்ளே பற்றிட்டு எரியுது, புகை ஜன்னல் வழியாக வருது. உள்ளே பற்றிட்டு எரியுது, புகை கதவு வழியாக போகுது. உடம்பு பற்றிட்டு எரியுது, புகை மூட்டில் வருது. உடம்பு பற்றிட்டு எரியுது, புகை கர்ப்பப்பையில் வருது. உடம்பு பற்றிட்டு எரியுது, புகை ஹார்ட்டில் வருது. புரிய நினைக்கிறேன் உங்களுக்கு? அப்போ வியாதி அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்று தான். அப்போ அந்த வியாதி எந்த இடத்துல நம்ம உறுப்பு பலவீனமாக இருக்கிறதோ அந்த இடத்துல வெளிப்படுது. அப்போது ஒட்டுமொத்தமாக நம்ம உடம்புல பிரபஞ்ச சக்திகள், நெருப்பு, நிலம், நீர், காற்று, ஆகாயம், இந்த பிரபஞ்ச சக்திகளை சமநிலைப்படுத்தாமல் இது சாத்தியமில்லை. அப்போ எந்த ஒரு மருந்தும், பைபிளில் ஒரு அருமையான வசனம் என்னென்னா, மருந்தும் பச்சிலையும் நோயை ஒருபோதும் குணப்படுத்தாது, எனது வார்த்தையே உமக்கு விடுதலை தரும். இது பைபிள். ஆமாம். அப்போ என்ன அப்படின்னா, நீ வந்து இறைவனிடத்தில் சரணாகதி அடைந்து இறைவழிக்கு திருந்தாமல் ஒரே ஒரு வியாதி கூட குணப்படுத்த முடியாது. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல எந்த உறுப்பு பலவீனமாக இருக்குதோ அங்கே தெரியுது. இன்னும் ஈஸியாக புரியுமா சொல்கிற பாருங்களேன். ஒரு சைக்கிள் டியூப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சைக்கிள் டியூப் புது டியூப்பு வாங்கிட்டு வரீங்க, போயிட்டு காற்று நல்லா அடிக்கிறீங்க, வெடிக்குமா? வெடிச்சிருச்சு. ஆனால் காற்று அதிகமாக அடிக்கிறோம், எவ்வளோ தாங்க முடியுமோ டியூப் அடிக்கும். தாங்க முடியாது, சப்போஸ் அதிகமாக அடிச்சிட்டோம்னா வெடிச்சிடும். புது டியூப் தானே, ஏன் வெடிச்சது? ப்ரெஷர் அதிகம். சரி, அது ஒரு இடத்துல தான் வெடிச்சது, நிறைய இடத்துல வெடிக்க வேண்டியது தானே. அந்த ஒரு இடத்துல ஏன் வெடிச்சதுன்னா அந்த இடம் பலவீனமாக இருக்குது.
புரியுதா? நம்ம பஞ்சர் போட்டோம், மீண்டும் அடிக்கிறோம், மீண்டும் வெடிக்குது. இரண்டாவதாக எங்கே பலவீனமாக இருக்கோ அங்கே வெடிக்குது. ஐயா புரியுதுங்களா இல்லையா? ஆமாம், இதுதான் நம்ம உடம்புல. பஞ்சர் போடுறோம், மீண்டும் அடிக்கிறோம், ஒன்றா மூணாவதாக ஒரு இடத்துல வெடிக்கணும், இல்லை பஞ்சர் போட்ட இடத்துல வெடிக்கணும். இதுதான் நம்ம பார்க்குறது. இதே தான் நம்ம உடம்புலையும். உடம்புல என்னென்னா எந்த இடம் பலவீனமாக இருக்கிறதோ அந்த இடத்துல தெரியுது, அவ்வளவுதான். அப்போ இந்த பலவீனமானதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத இப்போ ஒன்றும் இல்லை. உங்களுக்கு வந்து இப்போ ஒருத்தருக்கு வந்து வாயில் ஸ்மெல் அடிக்குது, பேட் ஸ்மெல். எங்கே பிரச்சனை இருக்கும்? வயிற்றுல இருக்கும். வயிற்று சரி பண்ணால் வாயில் வந்து புஷ்னு அதில் அப்படி அடிச்சுக்கிட்டு அந்த ஏதோ இந்த மருந்தெல்லாம் போட்டு வாய்க்கு பிடிச்சிட்டு இந்த சிம்டம்ஸுக்கான தீர்வை நோக்கி தான் வந்து மக்கள் வந்து போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும் மறுபடியும் புரியுது. அதுக்கு பின்னாடி இருக்கிற பிரச்சனை என்ன அப்படிங்கிறத வந்து நீங்க எங்களுடைய நிகழ்ச்சிக்கு திறவு கொண்டு கேட்கலாம். வணக்கம். 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 வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. பானு பேசுறேன், கோயம்புத்தூர்ல இருந்து. சொல்லுங்க பானு, உங்களுடைய கேள்வி என்ன? நான் இப்போ 2 months கன்சீவா இருக்கேன். ஓகே. ஆனா எனக்கு லெஃப்ட் சைடுல பெயின் இருந்தனால ஸ்கேன் எடுத்து பார்த்தப்போ அதுல கிட்னில ஸ்டோன் இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே. 2 ஸ்டோன் இருக்குன்னு சொன்னாங்க. சரிங்கம்மா. இப்ப இதுக்கு முன்னாடி நான் 2 தடவை கன்சீவ் ஆனா அது 2 தடவை அபார்ஷன் ஆயிடுச்சு எனக்கு. இது 3ஆவது தடவைங்களா? ஆமா. சரிங்கம்மா. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் கன்சீவா இருக்கும்போது 6ஆம் மாசம் ஸ்கேன் எடுத்தப்போ பேபி வந்து 1.5 மாசத்துக்கு முன்னாடியே வயிற்றிலேயே இறந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க. சரிங்கம்மா. அதனால அது நார்மல் டெலிவரி பண்ணி எடுத்துட்டோம். சரிங்கம்மா. அதுக்கப்புறம் ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் நான் திரும்ப கன்சீவ் ஆனேன். சரிங்கம்மா. அப்போ வந்து எனக்கு சிக்கன் பாக்ஸ் எஃபெக்ட் ஆச்சு 2 months இருக்கும்போது. அப்போ வந்து பேபிக்கு வந்து பார்ட்ஸ் எல்லாம் கரெக்டா வளராதுன்னு சொல்லிட்டு அது அபார்ஷன் பண்ண சொல்லிட்டாங்க. என்ன ஏஜ்மா இப்போ உங்களுக்கு? எனக்கு 21 ஆச்சு. 21ங்களா? சரிங்கம்மா. இப்போ இதுல உங்களுடைய சந்தேகம் என்னம்மா? இப்போ வந்து நான் கன்சீவா இருக்கேன், லெஃப்ட் சைடுல வந்து கிட்னில வந்து ஸ்டோன் இருக்குன்னு சொன்னாங்க. அதனால பேபிக்கு ஏதாவது எஃபெக்ட் பண்ணுமா, இந்த மாதிரியான ஃபுட் எல்லாம் எடுத்துக்கலாம் சொல்லி சார்ட்ட கேட்கணும். சரிம்மா, டாக்டர் இருக்காங்கம்மா, கேட்கலாம். பானும்மா வணக்கம். 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 நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சரி, நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் சொன்ன விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு நிமிஷம் நிகழ்ச்சி பாருங்க. நான் வந்து நான் இவங்ககிட்ட பேசுகிறேன், நீங்கள் கவனமாக கேளுங்க, சரிங்களா? வாழ்த்துக்கள்மா. இப்போ நான் வந்து நம்ம பேசணும் இல்லைங்களா, ஒரு இடத்துல எங்கே நமக்கு வந்து வியாதி இருக்கோ அது வெளிப்படுது. ஓகே, அதை அப்படியே விட்டுருவோம். இப்போ இந்த விஷயத்துக்கு வரேன். இப்போ எனக்கு இதுக்கு ஒரு 2 நிமிஷம் வேணும் இதுக்கும் எனக்கு. இப்போது நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு செடி வருது. ஒரு செடி வந்து பார்த்திங்கன்னா வந்து முளைச்சிட்டு வருது. செடி முளைச்சிட்டு வரும் பொழுது முதல் நாள் பலமாக இருக்குமா, 45ஆவது நாள் பலமாக இருக்குமா? ஃபஸ்ட்டு இப்போ தான் விதை போடுறோம், செடி மேலே வருது, 45ஆவது நாள் தான் பலமாக இருக்கும். அப்போ முதல் நாள் எவ்வளோ மெல்லிஸாக இருக்கும், அப்படி சாஃப்டாக இருக்குமா? ஆமாம். அப்படி இருக்கக்கூடிய சாஃப்ட்னஸ் எப்படி அந்த பூமியை வந்து ஹார்டான பூமியை பிளந்துட்டு வெளியே வந்துச்சு? நம்ம யோசிக்கணும். இது பூமியை வந்து பிளக்கிறதுங்கிறது நீங்கள் அது வந்து உடைச்சிட்டு மேலே வரல, பூமி தானாக வழிவிடுது. அப்போ இறைவன் என்ன பண்ணுறாருன்னா, இந்த உலகத்தில் எந்த உயிர்கள் பிறக்கணும்னு முடிவு பண்ணிட்டானோ அதை நல்லபடியாக பிறக்க வைக்க வேண்டியது கடவுள் பொறுப்பு. ஒரு பெண்மணி இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவங்க சாதாரணமாக இருக்கும்போதும் சரி, கர்ப்பமாக இருக்கும்போதும் சரி, எப்போ அழகாக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எப்போ அந்த தெய்வீக கலை இருக்குன்னா கர்ப்பமாக இருக்கும்போது தான். கர்ப்பமாக இருக்கும் பொழுது எந்த ஒரு ஆணாலும் சரி அந்த ஒரு பார்வை, மோசமான பார்வை வரவே வராது. அந்த முகத்தில் பார்க்கும்பொழுது தெய்வீக கலையாக இருக்கும். ஏன்னா உள்ளுக்குள்ளே கடவுள் வந்து ஒரு குழந்தையை வளர்க்குறாரு. நான் சொல்லுவேன், ஒருத்தர் குழந்தைங்கன்னா இது உன் குழந்தையே கிடையாது, இது கடவுளுடைய குழந்தை, உனது வழியாக இந்த உலகத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவ்வளவுதான். அப்போ எந்த ஒரு குழந்தையாக இருந்தாலும் அதை உருவாக்குவதும் காப்பாற்றப்பட வேண்டியதும் இறைவனது பொறுப்பாக இருக்கிறது. ரைட்டு. இப்போ நான் கேட்குறது என்னென்னா, ஒரு பெண்ணு கல்யாணம் பண்ணுறோம், கல்யாணம் பண்ணவொடனே எப்போ அவங்க வந்து அவங்களுக்கு தெரியும் அப்படின்னா 45 நாள் 48 நாள் கழிச்சதுக்கப்புறம் தான் அவங்க கர்ப்பமாக இருக்கிறது தெரியும். அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுறோம், நம்ம நடக்கக்கூடாது, குதிக்கக்கூடாது, ஓடக்கூடாது, இது எல்லாமே நம்ம வந்து நிறைய கேட்குறோம். இரும்பு சத்து மாத்திரம் அந்த மாதிரி நிறைய மருந்துகள் சாப்பிட்றோம், அதெல்லாம் விட்டுருங்க. என்னுடைய கேள்வி என்னென்னா, 48 நாளுக்கு அப்புறம் நீங்கள் குடிக்கக்கூடாது, நடக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம், இன்னும் கர்ப்பம் ஏதாவது ஆயிரும்னு சொல்கிறோம். நான் என்ன கேட்குறேன்னா, முதல் நாள் கர்ப்பமாச்சு இல்லையா, அவ்வளோ பலவீனமாக இருக்கும் இல்லையா, கலையணும்னு அப்பயே கலையணுமா இல்லையா? 48 நாள் கழிச்சு தெரியுது. அது வரைக்கும் அந்த பெண்மணிக்கும் தெரியல, கணவனுக்கும் தெரியாது, தாத்தா பாட்டிக்குமே தெரியாது. அது வரைக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஓடுறாங்க, குதிக்கிறாங்க, வண்டியில் போகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆண் பெண் வந்து அவங்களுடைய எல்லாமே இருக்குது. கலையணும்னா அப்பயே கலையணும் இல்லை, கலையில். அப்புறம் விஷயத்தை புரிஞ்சுக்கிறோம் நாம். அந்த 45 நாள் வரைக்கும் பாதுகாத்தது யாருன்னா இறைவன். அப்போ இறைவனிடத்தில் பொறுப்பு இருக்கும்போது அந்த குழந்தைக்கு எதுவுமே ஆகலை.
என்னைக்கு நம்ம இறைவனை நம்பாமல் நம்ம மருந்துகளுக்குள்ள வரமோ அன்னைக்கு பிரச்சனை மாறுது. அப்போ தயவுசெய்து என்னை பொறுத்தவரைக்கும் என்னென்னா, எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் இயற்கையோடு இணைந்து வாழும் பொழுது, இறையோடு இணைந்து வாழும் பொழுது நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் எப்போவுமே வராது. ஸோ கண்டிப்பாக 2 முறை அபார்ஷன் ஆச்சுன்னு சொன்னாங்க, ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆனால் இந்த முறை அவர்களுக்கு மிக எளிமையாக நம்ம இதுக்குன்னே ஒரு பெரிய விங்கு வச்சுருக்கோம். அது ஹெட்டே வந்து ராஜலட்சுமி தான், டாக்டர் ராஜலட்சுமி வராங்க இல்லைங்களா, அவங்க தான் ஹெட்டே இதுக்கு. அதாவது குழந்தை இயற்கையாக பிறக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ கண்டிப்பாக அவர்கள் டாக்டர் ராஜலட்சுமியை அவங்க கான்டாக்ட் பண்ணும் பொழுது அதற்கான விடை கண்டிப்பாக கிடைக்கும். அழகாக தீர்வு கொடுப்பாங்க. நம்ம மருத்துவமனை கோயம்புத்தூர் கூட இருக்குது, பார்க்க சொல்லுங்கள். நிச்சயமா வந்து டாக்டர் சொன்ன ஆலோசனை வந்து பின்பற்றுங்கம்மா. இயற்கையோட இசைந்து வாழ்றது தான் அப்படிங்கிற பற்றியான நிறைய விஷயங்களை டாக்டர் எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. முயற்சி பண்ணி பாருங்க. இதே மாதிரியான உங்களுடைய அனைத்து சந்தேகங்களையும் ஒரு சின்ன விளம்பர இடைவெளிக்கு அப்புறமா எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் திருப்பி கொண்டு கேட்கலாம். இது டாக்டர் ஆன் கால். வெல்கம் பேக் டு டாக்டர் ஆன் கால். ஆரோக்கியம் குறித்து மருத்துவம் சார்ந்த உங்களுடைய அத்தனை சந்தேகங்களும் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் திறப்பு கொண்டு கேட்கலாம். திறப்பு கொள்ள வேண்டிய 0444459444. வாழ்க்கை முறை அப்படிங்கிறது வந்து ரொம்ப இயல்பா நம்மளுடைய முன்னோர்கள் வந்து ரொம்ப சர்வசாதாரணமா இருந்த ஒரு விஷயத்தை வந்து இன்னைக்கு நம்ம வந்து புதுசா வந்து கத்துக்கணும், புதுசா வந்து அதை பத்தி நம்ம வந்து படிக்கணும், புதுசா வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி இல்லாம வந்து இயற்கையோட வாழ்றது எந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கும் நம்மளுடைய உடல்நிலைக்கும் நம்மளுடைய வாழ்க்கை முறைக்கும் வந்து சிறந்ததா இருக்கும் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை டாக்டர் அவின் பாலாஜி அவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுடைய எல்லா பிரச்சனைக்கும் இயற்கையான முறையில் என்ன மாதிரியான தீர்வுகள் வந்து இருக்கு அப்படிங்கறது குறித்து சொல்லிட்டு இருக்காங்க. இது சம்பந்தமான உங்களுடைய அத்தனை சந்தேகங்களையும் எங்களுடைய நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்க திரும்ப கொண்டு கேட்கலாம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. கனகராஜ் மேடம். சொல்லுங்க சார், உங்களுடைய கேள்வி என்ன? வாய்ப்பு 5 வருஷமா தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குங்க மேடம். சரிங்க, அது டாக்டர் கேட்குங்க. உங்களுக்கு என்ன வயதாகுதுங்க? 32 ஆச்சு மேடம். 32ங்களா? சரி, டாக்டர் இருக்காங்க, கேட்கலாம். வணக்கம் வணக்கம் வணக்கம். சொல்லுங்கள், எந்த ஊர் நீங்கள்? சார், திருப்பூர் தாராபுரம் சார். ஓகே ஓகே. வாய்ப்புன்னு அதிகமாக இருக்குங்களா? ஆமாங்க. நாக்கு, சிறுநாக்கு, தொண்டை, வாய், உள்ள உதடு பூரா 5 வருஷமா வந்துகிட்டே இருக்கு. ஒன்றும் இல்லைங்க தம்பி, உங்களுக்கு என்னென்னா மெயின் பிரச்சனை செரிமானம் முழுமையாக இருக்காது, தூக்கம் ரொம்ப கம்மியாக இருக்கும் இல்லையா? ஆமாங்க சார். ஆமாம், ஒன்றும் பயப்பட வேண்டாம். நான் சில காரணங்கள் என்ன பண்ண சொல்கிறேன், கொஞ்சம் கவனமாக கேளுங்க. சரிங்க சார். இது ஒன்றும் இல்லைம்மா, அதாவதுமா உங்களுக்கு வந்து முறையாக வந்து தூக்கம் இல்லைனாவே வந்து செரிமானம் முழுமையாக இருக்காது. ஸோ அதனால் வந்து அது ரெண்டையும் முறைப்படுத்தணும். அவர் இந்த நல்லெண்ணெய் இருக்கு இல்லைங்களா, நல்லெண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து நல்லெண்ணெய், நைட்டில் படுக்கும்போது தேங்காய் எண்ணெய், ரெண்டையும் வந்து நல்லா ஒரு ஸ்பூன் போட்டுட்டு நல்லா வாய்க்கோ பிடிச்சிட்டு வந்தாவே வந்து சரியாயிடும். நல்லபடியாக வந்து மோஷன் நல்லா போகணும், செரிமானத்தை சரி பண்ணிக்கிட்டாவே போதுமானது. திருப்பூரில் நம்ம ஹாஸ்பிட்டல் இருக்குது, போய் பார்க்க சொல்லுங்கள். நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஸ்டொமக் ஜூஸ்ன்னு சொல்லிட்டு நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கிட்டு வச்சுருக்கோம். நம்ம நிறைய கிட்டு இருக்குது, அதை பற்றி பின்னாடி சொல்கிறேன் நான். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வயிற்றை முழுவதுமாக லிவர் கிட்டு நம்ம வச்சுருக்கோம். நம்ம அது ஃபோன் பண்ணால் அனுப்பிச்சி வச்சுருவாங்க, அது ஒரு தடவை யூஸ் பண்ணி பாருங்கள், நார்மலாகிருவீங்க நீங்கள். நிச்சயமா. ஸோ டாக்டர் சொன்ன ஆலோசனை வந்து பின்பற்றுங்க. காலையில் நல்லெண்ணெய் அண்ட் நைட் வந்து தேங்காய் எண்ணெய், இது ரெண்டுத்தையும் வந்து வாயில் வந்து கொப்பளிக்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய செரிமானம், தூக்கம், இந்த மாதிரியான விஷயங்களும் வந்து பார்க்கணும். ஸோ ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க, உங்கள் பிரச்சனைக்கான தீர்வு நிச்சயமாக கிடைக்கும். அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். வணக்கம் சார், இணைப்பில் இருக்கீங்க சார். ஓகே, டிவி வால்யூம் மியூட் பண்ணிடுங்க, அப்பதான் நீங்க பேசுற விஷயங்கள் வந்து எங்களுக்கு வந்து கேட்கும். அண்ட் டாக்டர், நம்ம இது குறித்து வந்து பேசிட்டு இருக்கும்பொழுது இப்போ பொதுவாக வந்து நம்மளுக்கு வாய் சம்பந்தப்பட்ட எந்த தொந்தரவு இருந்தாலும் வந்து அதுக்கு காரணம் வந்து நம்மளுடைய செரிமான பிரச்சனை. வாயில சுமல் வருது, ஆமா, எங்க பிரச்சனையா இருக்கும்? வயிற்றுல பிரச்சனையா இருக்கும். வயிறு சரி பண்ணா வாய் சரியாயிரு போகுது. அப்போ வயிறு வந்து முறையாக செரிமானம் இல்லாத போது வாயில சுமல் அடிக்குது, வாயில புண்ணு வருது, வாயில பாதிப்பு வருது, எல்லாமே இருக்கும். அதனால வயிற்றை சரி பண்ணாமல் வாய் சரி பண்ணவே முடியாது. அப்போ இங்கே நம்ம வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுல எந்த விதத்திலும் சரியாகவும் இருக்காது. அது சொல்கிறா இல்லையா, 2 வருஷமா இருக்கு, 2 வருஷமா இல்லை, 20 வருஷமா அப்படிதான் இருப்பார். நிச்சயமா. இது செரிமான பிரச்சனைகள் அப்படின்னு நம்ம வந்து பேசிட்டு இருக்கும்போது ஒரு சிலருக்கு வந்து இந்த பசியின்மை, தூக்கமின்மை, இது ரெண்டுமே வந்து இருக்கும். இப்போ பசி இல்லை அப்படின்னு வந்து சொல்றவங்களுக்கு வந்து தூக்கமும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருக்கிறது நம்மளால வந்து கேள்விப்பட முடியுது. இது ரெண்டுத்துக்குமான இந்த ஒரு தொடர்பை பற்றி சொல்லுங்க டாக்டர். பசியின்மை அப்படிங்கிறது கிடையாதுமா, தூக்கமின்மையால தான் பசியின்மை வருது. ஓகே, விஷயத்தை புரிஞ்சுக்கணும். தூக்கமின்மை அதுதான் பசியின்மை, பசியின்மையால தூக்கமின்மை கிடையாது. தூக்கமின்மை யார் தப்பு? அது அதாவது சூரியன் வந்து காலையில் உதிக்குது, நைட்டு ஈவினிங் மறையுது, இது இயற்கை. இது என்னைக்காச்சும் மாறி இருக்கா? மாறல. இந்த உலகத்தில் 84 லட்சம் வகையான ஜீவராசிகள் கடவுள் படைச்சாரு. இது எல்லா உயிரினங்களும் காலையில் எழுது, ஈவினிங் சூரியன் மறைஞ்ச உடனேயே படுத்துருதுங்க, அதோட கூட்டுக்கு போயிடுது. மனுஷன் மட்டும்தான் இறைக்கு எதிராக, இந்த இயற்கைக்கு எதிராக நைட்டு 12-1 மணி வரைக்கும் முடிச்சுட்டு இருக்கிறோம்.
12 மணிக்கு ஃபோன் பண்ணால் கூட ஃப்ரெஷ்ஷாக ஹலோ அப்படிங்கிறோம். காலை 7 மணிக்கு போனால் தூங்கிட்டு இருக்காங்கலாம். ஒரு காலத்தில் பெண்கள் 4:30 மணி 5 மணிக்கு எழுந்து கோலம் போட்ட காலம் உண்டு. இன்றைக்கி நான் வந்து ஒரு வண்டி எடுத்துட்டு நான் டீ நகர் ஃபுல்லாக சுற்றினேன், ஒரு வீட்டில் கூட கோலத்தை காணோம். இல்லை நிஜமாக வேதனையாக இருக்குது எனக்கு. 4:30 மணி 5 மணிக்கு எழுந்திரிச்சு கோலம் போட்டு வீட்டில் வாசல் தெளிச்சு காலம்லாம் உண்டு. இன்றைக்கி பெண்கள் அவ்வளோ வேலை பார்த்தாங்க. இன்றைக்கி எல்லாம் நைட்டு 11 12 வரைக்கும் முடிச்சுட்டு வந்து காலையில் 8 வரைக்குமே தூங்குறாங்க எல்லாருமே இன்றைக்கி. அப்போ என்னென்னா வியாதி வரத்தான் செய்யும். அப்போ இந்த தூக்கமின்மையால் தான் பசியின்மையை தவிர பசியின்மையால் தூக்கமின்மையில் கிடையாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ப்ராப்பராக வந்து ரெகுலைஸ் பண்ணணும். காலையில் வந்து சீக்கிரமாக எழுந்துக்கிறதும், நைட்டு வந்து சீக்கிரமாக தூங்குறது, சரியான பசிக்கிற நேரத்தில் வந்து சாப்பிட்றது ரொம்ப பேசிக்காக இருக்கும், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆனால் அந்த சிம்பிள் விஷயத்தை தான் இன்றைக்கி நிறைய பேர் வந்து கடைபிடிக்க தவறுறாங்க. அதுதான் நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து காரணமாக இருக்குது. ஸோ இது சம்பந்தமான உங்களுடைய சந்தேகங்களை எங்கள் நிகழ்ச்சிக்கு நீங்கள் திரும்ப கொண்டு கேட்கலாம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க. என் பேர் உமா மகேஸ்வரி, திருநெல்வேலியில இருந்து பேசுறேன். சொல்லுங்க உமா மகேஸ்வரி, உங்களுடைய சந்தேகம் என்ன? எனக்கு 6 வயசு ஒரு பையன் இருக்கா மேடம். சரிங்க. இப்போ வந்து 2வது கன்சீவ் ஆகி 50 டேஸ்ல வந்து டியூப்ல கன்சீவ் ஆயிடுச்சு. அதனால டியூப் எடுக்க வேண்டியிருச்சு. 3வது தடவையும் டியூப்ல கன்சீவ் ஆகி டியூப் எடுத்தாச்சு, 2 டியூப் எடுத்தாச்சு. சரிங்க. அடுத்து குழந்தைக்கு சான்ஸ் இருக்கா, வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறேன். ஓகே, டாக்டர் இருக்காங்க, நம்ம கேட்கலாம். வணக்கம்மா, எந்த ஊருங்கம்மா? திருநெல்வேலி. ஓகேம்மா, திருநெல்வேலியில் டாக்டர் குட்டி பிரேமா இருக்காங்க, லேடி டாக்டர் தான் நம்ம ஹாஸ்பிட்டலில். நீங்கள் ஏன்னா வந்து இப்போது இந்த குழந்தையின்மை ஆல்ரெடி நீங்கள் இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்கிறதுனால ஒரு முறை நீங்கள் அவங்க போய் பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்து குழந்தை இன்மை அப்படிங்கிறத நான் சொல்லவே கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் பலமுறை. நம்ம டாக்டர் ராஜலட்சுமி கூட அதாவது வந்து நான் சொல்லி அவங்க கிளாஸ் எடுக்கிறது அப்படி தான் எல்லாத்துக்குமே சொல்கிறது என்னென்னா, குழந்தை இல்லை குழந்தை இல்லை குழந்தை இல்லைன்னு சொன்னீங்கன்னா எல்லாமே போயிடும். குழந்தை பிறக்கும் எதிர்பார்த்துட்ருக்குறோம், கண்டிப்பாக குழந்தை பிறக்க எதிர்பார்த்துட்ருக்கோம். இந்த பாசிட்டிவ் தாட் முதல்ல வேணும். அப்போ முதல்ல வந்து இந்த நோய்களை கண்டு பயப்படுவதே கூடாது. நம்ம உடம்புக்குள்ளே எல்லா விதமான சக்தியும் இருக்குது. அப்போது எந்த ஒரு இடத்திலும் எதிர்மறையான சிந்தனைகள் மனசில் உருவாகவே கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நான் வலியுறுத்துறதா தான். அதனால் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு லேடி டாக்டர் இருக்காங்க, நம்ம டாக்டர் இருக்காங்க, டாக்டர் குட்டி பிரேமா, அவங்க MD சித்தா வேறு இதில் குறிப்பாக இந்த குழந்தை இன்மைக்கான தீர்வுகள் மிக எளிமையாக கொடுக்கக்கூடியவங்க. திருநெல்வேலியில் நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்குது, அதாவது பாலபாக்கியா நகரா ஜங்ஷன் பக்கத்திலே இருக்குது. போய் பாருங்கள், தகுந்த தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, ஸோ டாக்டர் சொன்ன ஆலோசனை வந்து பின்பற்றுங்கம்மா. நேரில் வந்து போயிட்டு ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கும் பொழுது உங்கள் பிரச்சனை என்ன அப்படிங்கிறத சுலபமாக ஐடென்டிஃபை பண்ண முடியும், அதுக்கான தீர்வையும் ரொம்ப சுலபமாக கொடுக்க முடியும். முயற்சி பண்ணி பாருங்கள். அடுத்த நேர். வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம். நாங்க தாராவூர்ல கரியூர்ல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்னம்மா? கலைவாணிங்க. கலைவாணி. சொல்லுங்க கலைவாணி, உங்கள் கேள்வி என்ன? என் பையனுக்கு 9 வயசு ஆகுது. சரிம்மா. அவங்களுக்கு வந்து யூரின் போறப்பல ஸ்மெல் ஜாஸ்தி வருது. எரிச்சல் இருக்காமா? எரிச்சல் இருக்குன்னு சொல்றாங்களா? இல்ல எரிச்சல்லாம் எதுவுமே இல்ல. ஆனா காலையில போனாலும் எப்ப போனாலும் அவனுக்கு யூரின் ஸ்மெல் ஜாஸ்தியா வருது. சரிம்மா. அது என்ன காரணம்னு தெரியல. ஆனா அவனுக்கு வருஷம் வைரஸ் ஃபீவர் வந்துட்டு இருந்தது. ஓகே. அதுக்கப்புறம் இப்போ அந்த 2 வருஷமா வர்றதில்ல. ஆனா இப்போ தண்ணி நிறைய டாக்டர் குடிக்க சொல்றாங்க. அந்த ப்ராப்ளமா? எதனால அப்படி யூரின்ல ஸ்மெல் வருதுன்னு தெரியல. உங்க குழந்தை வந்து நல்லா சாப்பிடுறாங்களா, நல்லா தூங்குறாங்களா? நல்லா தூங்குறான், சாப்பிடுறது கம்மிதான், சாப்பாடு அதிகமா சாப்பிட மாட்டான். சரிம்மா, டாக்டர் இருக்காங்கம்மா, கேட்கலாம். சரி. அம்மா வணக்கம்மா. வணக்கம்மா. வணக்கம். கண்டிப்பாக குழந்தைக்கு வந்து நுரையீரல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் கண்டிப்பாக இருக்கும். சளி இருக்குங்களாம்மா? சளி அப்பப்போ வருது. ஜாஸ்தி இருக்கிறதுல சளி இல்லைம்மா, சளி அதிகமாக வரும். காய்ச்சல் வருதுங்களாம்மா? காய்ச்சல் அதான் அடிக்கொருக்கா வர்றதுல ரொம்ப நாள் கழிச்சு வருது இப்போ. சரிங்கம்மா சரிங்கம்மா, ஒன்றும் இல்லைம்மா. இருந்து நிறைய இருந்தது, சளி காய்ச்சல் நிறைய இருந்தது. ஆனா இப்போ கொஞ்சம் இந்த 2 வருஷமா இல்ல, 8 வயசுல இருந்து இல்ல. சரிங்கம்மா, ஒன்றும் பயப்பட வேண்டாம். நீங்கள் ஆக்சுவலாக உங்கள் குழந்தையுடைய பாதிப்பு எங்கே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நுரையீரல் இருக்குங்கம்மா. ஆமாம், அதனால தான் வந்து சளி தொந்தரவுகள் அதிகமாக இருக்கும். அந்த பாதிப்பு தான் வந்து கிட்னியில் இணைஞ்சி உங்களுக்கு காமிக்கும். இப்போது ஒரு கிட்னி பேஷண்ட் வச்சுக்கோங்கம்மா. கிட்னி பேஷண்ட்ஸ்க்கு வந்து மூச்சு வாங்கும் இல்லையா? அப்போது நீர் சரியானபடி போகாத போது இங்கே சளியை கொத்துக்கும். விஷயம் அவ்வளோதான். அப்போ இங்கே பாதிப்பு தான் இங்கே தெரியும், அவ்வளோதான். ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயப்பட வேண்டாங்கம்மா. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் குழந்தைக்கு வந்து உங்கள் கிராமங்கள்லேயே வந்து நம்ம பொங்கல் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகி பண்டிகை அன்னைக்கு ஒரு இலை கட்டு வந்துறீங்களா உங்களுக்கு? முன்னாடி வாசலில் சிறுகன் பிள்ளைன்னு சொல்லி நம்ம மெடிக்கல் டேர்மு நம்முடைய இதில் அது வந்து கிராமத்தில் வெள்ளை கலர் பூ கட்டுவாங்க தெரியுமாம்மா? கிராமத்தில் இந்த கதவுல சரி, இல்லாட்டா ஒன்று பண்ணுங்கள். நீங்கள் நிகழ்ச்சி பாருங்கள், நான் சொல்கிறேன். நான்
இந்த போகி பண்டிகை அன்னைக்குமா நம்ம வந்து வீடுங்களில் கிராமங்களில் பூளைப்பூன்னு சொல்லுவாங்க. இது ஆக்சுவலாக சிறுகன் பிள்ளைன்னு பேர், அது பேர். அந்த இலையை எடுத்துட்டு நல்லா வந்து ஜூஸ் மாதிரி போட்டுட்டு காலையில் ஒரு 50 மில்லி, ஈவினிங் ஒரு 50 மில்லி ஒரு 4-5 நாள் கொடுத்தா அந்த குழந்தை சரியாக நார்மலாயிரும். அப்படி சரியாகலன்னா நம்மளுடைய ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே வந்து ஈரோட்டில் இருக்குது, இல்லாட்டினா கரூரில் கூட இருக்குது, அங்கேருந்து பக்கம்தான், தாராபுரம் பக்கத்தில், பழனியில் இருக்குது, திண்டுக்கல்லில் இருக்குது. எங்கன்னா போய் பார்த்தா சரி வரும். நிச்சயமா டாக்டர் சொன்ன ஆலோசனை வந்து பின்பற்றுங்கம்மா. அண்ட் டாக்டர் சொன்ன இந்த விஷயத்தை வந்து முயற்சி பண்ணி பாருங்க. அப்படி உங்களுக்கு இன்னும் தீர்வு கிடைக்கலன்னா நீங்கள் நேராக ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கிறது வந்து சிறந்தது. அது மூலமா உங்கள் பிரச்சனைக்கான தீர்ப்பை வந்து சுலபமாக கொடுக்க முடியும். முயற்சி பண்ணி பாருங்க. இதே மாதிரியான உங்களுடைய அத்தனை சந்தேகங்களையும் ஒரு சின்ன விளம்பர இடைவேளைக்கு அப்புறமா எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் திரும்ப கொண்டு கேட்கலாம். இது டாக்டர் ஆன் கால். வெல்கம் பேக் டு டாக்டர் ஆன் கால். ஆரோக்கியம் குறித்து மருத்துவம் சார்ந்த உங்களுடைய அத்தனை சந்தேகங்களையும் எங்களுடைய நேர்ல நிகழ்ச்சிக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்கலாம். தொடர்பு கொள்ளவேண்டிய 0444459444. உங்களுடைய சந்தேகங்களுக்கு பதில் சொல்றதுக்காக டாக்டர் நவீன் பாலாஜி ஹோபகே ஹாஸ்பிட்டலுடைய சேர்பர்சன் டாக்டர் நவீன் பாலாஜி அவர்கள் இருக்காங்க. ஸோ உங்களுடைய சந்தேகங்களை தொடர்ந்து கேட்கலாம். அண்ட் டாக்டர், இப்போ ஒரு பிரச்சனைக்கும் வந்து உங்களுடைய ஹாஸ்பிட்டலில் வந்து கிட்ஸ் தனித்தனியாக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க, அது குறித்து கொஞ்சம் சொல்லுங்க. இல்லை, ஆக்சுவலாக வந்து என்னென்னா, இப்போ ஒரு சிகிச்சை எடுக்கணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் வந்து டாக்டர் நேரடியாக பார்க்காம எடுக்கக்கூடிய சிகிச்சை வந்து சரியாக இருக்காது. அது எதுவாக வேணால் இருந்துட்டு போகுது. பட் இருந்தாலுமே இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேரால் வந்து வர முடியறதில்லை. அங்கே கிராமங்களில் இல்லை ஃபாரின் கண்ட்ரிஸ்லாம் இருக்கும் பொழுது வர முடியாத காரணத்தினால நாம் மருந்துகள் வந்து ஒரு கிட் பேக்கில் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இது எல்லாமே மருந்து கிடையாது. அதாவது நான் தான் சொல்கிறேன், டாக்டருடைய ப்ரிஸ்கிரிப்ஷனில் மருந்து கொடுக்கக்கூடாது. அப்புறம் எப்படி எங்களால் அனுப்ப முடியும் அப்படின்னா, அந்த மருந்துகள் மட்டும் ஃபுட் கேட்டகரியில் இருக்குது. இப்போ வந்து நிறைய இப்போ மளிகை கடையெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய மருந்து அதாவது பொருட்கள் விற்கிறீங்க இல்லையா, ஊட்டச்சத்து பானம் விற்கிறீங்க இல்லையா, அந்த மாதிரி இது ஃபுட் கேட்டகரியில் லைசன்ஸ். அப்போ யார் வேணால் கொடுக்கலாம், வாங்கலாம். அந்த லெவலில் ஒரு மருந்து கடை உணவுப் பொருட்கள் தயார் பண்ணியிருக்கோம். நாம் இது மிக எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்கோம், வெரி எக்ஸலண்ட்டு. அதில் இந்த உடம்பு குறைக்கிறதே கேட்டாங்க இல்லையா, அதுக்கு வந்து ஸ்லிம் கிட் இருக்குது. சும்மா வந்து ஒரே மாதத்தில் 8 கிலோலேருந்து 10 கிலோ குறைக்கிற அளவுக்கு அவ்வளோ எக்ஸலண்ட்டு ஸ்லிம் கிட்டு. ஹேர் கிட்டு, முடி வந்து கொட்டுறதை வந்து தடுக்கக்கூடிய வகையில், முடியை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய வகையில் ஹேர் கிட்டு. வெறும் ஆயில் மட்டும் இருக்காது. ஸ்லிம் கிட்டுனா அதில் 8-10 ஐட்டம் இருக்கும். ஒரு பெரிய பாக்ஸ் இன்டர்நேஷ்னல் தரத்தில் இருக்கும். ஹேர் கிட்டுனா அதில் ஒரு 6 ஐட்டம் இருக்கும். உள்ளுக்குள்ளேயும் மருந்து இருக்கும். வெளியில் மட்டும் ஆயில் போடுறதுனால முடி வளரவே வளராது. கர்ப்பப்பையில் பலவீனமாக இருந்துச்சுன்னா முடி கொட்டும். அப்போது இது எல்லாத்தையும் ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய வகையில் நம்மளுடைய எல்லாமே பஞ்சபூத சக்திகளை சமநிலைப்படுத்துகிற வகை மாதிரி இருக்கும் ஹேர் கிட்டு. அதே மாதிரி டயபெட்டிக்கு, சர்க்கரை வியாதியை வந்து நம்ம மிக எளிமையாக நம்ம உடம்புல எல்லா பிரச்சனையும் சரி பண்ணக்கூடிய வகையில் டயபெட்டிக் கிட்டு இருக்குது. ஆர்த்தோபெட்டிக், உடலில் வந்து எல்லா விதமான வலிகள், மூட்டு வலி, முதுகு வலி, L4 L5 கம்ப்ரெஷன், C3 C4 பிரச்சனை, குதிகால் வலிகள், இதெல்லாம் அறுவை சிகிச்சை இல்லாமல் சரி பண்ணக்கூடிய வகையில் முடக்குவாதம், ஆஸ்ட்ரோபரேஷன் சொல்லக்கூடிய வியாதிகள், எலும்பு அப்படின்னாவே நம்மக்கிட்ட ஆர்த்தோ கிட்டு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வந்து உடல் எடையை கூட்டுவதற்கு கிட்டு இருக்குது. ஆல்கஹால் கூட்டு, அதாவது குடிபோதையில் வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்து அந்த ஆல்கஹால் கிட்டு இருக்குது. ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி வந்து ஃபேஸிலாம் பண்ண அவசியமே இல்லை. இந்த க்ரீம் யூஸ் பண்ணால் போதும். உள்ளுக்கு மருந்து கொடுப்போம். அந்த ஃபேஸில் வந்து மிக எளிமையாக நம்ம அழகுபடுத்தக்கூடிய வகையில் பெண்களுக்கான ஃபேஷியல் கிட்ட இருக்குது. ஐ கிட்ட அதை மறந்துட்டேன். கண்கள், கேட்ராக்ட், கண்ணு பிரச்சனை, கண்ணு சம்மந்தப்பட்ட பாதிப்பு எதுவாக இருந்தாலும் சரி, ஐ கிட்டு கண்களுக்கு அதில் வந்து அதில் ஒரு 5 ஐட்டம் இருக்கும். இது எல்லாமே நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்குது. இது எல்லாமே ஃபுட் கேட்டகரியில் இருக்கும். எதுவுமே வந்து மருந்தாக இருக்காது. டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன்லாம் தேவையில்லை. ஃபோன் பண்ணால் வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சுருவாங்க. மிக எக்ஸலண்ட் ப்ராடக்ட்ஸு. நேரில் தயவு செய்து என்னை பொறுத்த வரைக்கும் நேரில் வந்து பாருங்கள். முடியலன்னா இதை கால் பண்ணாங்கன்னா அனுப்பிச்சி வச்சுருப்பாங்க. அதனால் வந்து யூஸ் பண்ணி பார்க்கட்டும் நம்ம நேயர்கள். நிச்சயமா டாக்டர். காலர் இருக்காங்க. வணக்கம். ஹலோ வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. இது கீர்த்தி மேம் ஃப்ரம் பெங்களூர்லேருந்து கால் பண்ணியிருக்கேன். சொல்லுங்க கீர்த்தி, உங்களுடைய கேள்வி என்ன? ஆக்சுவலி மேம் எனக்கு வந்து டெலிவரி ஆகி 1.5 இயர் ஆகுது. ஓகே. இது ஸ்டில் வந்து நான் ஃபீட் பண்ணிட்டு இருக்கேன் மேம். ஓகே. எனக்கு வந்து பிரெஸ்ட் வந்து ரொம்ப சாகி ஆயிடுச்சு. ப்ளஸ் வந்து ஸ்டமக் சைடெல்லாம் ரொம்ப ஃபேட் இருக்கு. ப்ளஸ் ஸ்ட்ரெச் மார்க்ஸும் இருக்கு. இது வந்து க்யூர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட கேட்கணும். ஆமாம், கண்டிப்பாக முடியுமா. இந்த உலகத்தில் குணப்படுத்த முடியாது எதுவுமே இல்லை. என்னைக்கு பூட்டு தயார் பண்ணும்போது சாவியும் தயார் பண்ணிடுவாங்க. உடம்புல நமக்கு என்னென்ன வியாதிகள் நமக்கு தோன்றுமோ அதற்கேற்ற வகையில் உடம்பே வந்து சரி பண்ணிக்கும். அதனால் வந்து நீங்கள் பயப்பட வேண்டாம். மிக எளிமையான வழிமுறைகள் இருக்குது. பெங்களூரில் நம்ம ஹாஸ்பிட்டல் 2 இடத்துல இருக்குமா. ஒன்று சில்க் போர்டில் இருக்குது, ஒன்று கல்யாண நகரில் இருக்குது, ஒன்று மெஜஸ்டிக்கில் இருக்குது. மொத்தம் 3 இடத்துல இருக்குது.
நீங்கள் கால் பண்ணுங்கள். பெங்களூர் ஹாஸ்பிட்டலில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் பெங்களூர் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு, சனிக்கிழமை அன்னைக்கு நான் அங்கே வரேன். பெங்களூர் தான் வரேன் நான். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இப்போ மதியம் திருவள்ளூரில் இருக்கேன், நாளைக்கு காலையில் காஞ்சிபுரம், ஈவினிங் வந்து வெள்ளூர், சனிக்கிழமை வந்து பெங்களூர், ஞாயிற்றுக்கிழமை காலையில் கிருஷ்ணகிரி, ஈவினிங் வந்து தருமபுரி. இதுதான் இந்த வாரம் ஷெட்யூலு. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் 51 இடங்கள் இருக்குது, அங்கங்கே ஹாஸ்பிட்டல் இருக்குது, போய் பாருங்கள். தயவு செய்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் வயிற்றில் வந்து இரவு படுக்கும் பொழுது நீங்கள் ஒரு சாதாரணமான நல்லெண்ணெய் வந்து வயிற்றில் தடவிக்காங்க. காலையில் எழுந்த உடனே விளக்கெண்ணெய் தடவிக்காங்க. வாரத்துக்கு 2 முறை வந்து விளக்கெண்ணெய் போட்டு வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. தயவுசெய்து நல்லெண்ணெய் வேண்டாம். நல்லெண்ணெய்ங்கிறது அது ஒரு கான்செப்ட்டு. இவங்களுக்கு வந்து அவங்க ஆல்ரெடி வந்து கன்சீவுக்கு பால் கொடுத்துட்ருக்கிறதுனால விளக்கெண்ணெய் வந்து போட்டு குளிங்க. பப்பாளி காயை சமைத்து உண்ணுங்க. பப்பாளி காய், பப்பாளி பழம் கிடையாது, பப்பாளி காயை வந்து சமைத்து உண்ணுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு பலன் கிடைக்கும். முடியலன்னா நம்ம ஹாஸ்பிட்டல் போய் பாருங்கள், நம்ம ஹாஸ்பிட்டல் அங்கே இருக்குது. ஓகே, ஸோ டாக்டர்ஸ் ஆலோசனை வந்து பின்பற்றுக்குமா? அது மட்டும் இல்லாமல் ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க, உங்கள் பிரச்சனைக்கான தீர்வு நிச்சயமாக கிடைக்கும். உங்களுடைய தெளிவான பதில்களுக்கு மிக்க நன்றி டாக்டர். நன்றி 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 நன்றி. இதே மாதிரியான உங்களுடைய அத்தனை சந்தேகங்களையும் தினமும் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்கலாம். இது டாக்டர் ஆன் கால்.